ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கையின் ஈடுபாடு பெரும் அச்சுறுத்தலாக அமையுமா என்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார். இதற்கமைய நேற்று முன்தினம் திடீரென இடம்பெற்ற ஜனாதிபதியின் உரையின் போது ஊடகவியலாளர் ஒருவர் ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கையின் தலையீடு நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையாதா என கேள்வி எழுப்பியிருந்தார். குறித்த கேள்விக்கு பதில் அளித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர, நாம் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டே செயற்படுகின்றோம். இந்த சம்பவங்கள் எமது கடல் எல்லையிலேயே நடத்தப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர். அவை உண்மையல்ல. ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் எமது கடல் எல்லைக்கு அப்பால், ஆனால் எமது பொருளாதார வலயத்திற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்றது. அந்த பகுதியில் நடக்கும் விடயங்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அதை தமக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்ற மிகவும் கீழ்த்தரமான குறுகிய நோக்கத்துடன் செயற்படும் அரசியல் கட்சிகளே இவ்வாறான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் நிலை உருவான போது அதை பயன்படுத்தி பொய் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. அதேபோல் அமெரிக்கா பல நாடுகளுக்கு மேலதிக வரி விதித்த போதும் இவ்வாறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. டித்வா சூறாவளியின் போதும் 1000க்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தார். டித்வா சூறாவளியின் போதும் 1000க்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் பெருமளவிலான வீடுகள் முற்றாக அழிந்துள்ளதாகவும் பல பொய்கள் பரப்பப்பட்டன. சர்வதேச ரீதியிலோ அல்லது உள்நாட்டிலோ அது இயற்கை அனர்த்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சம்பவத்தையும் தமக்கு சாதகமாக எவ்வாறு மாற்றுவது என்றே இந்த அரசியல் குழுக்கள் சிந்தித்து வருகின்றன. இது குறித்து நாம் வருந்துகின்றோம். இது எந்த விதத்திலும் ஒரு தரப்பிற்கு ராணுவ ரீதியாக வழங்கப்பட்ட ஆதரவு அல்ல. எமது கடல் எல்லைக்கு அருகில் ஆபத்தில் இருந்து பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு மனிதாபிமான நடவடிக்கை மாத்திரமே எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.